ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற பெரிய பெரிய நன்மைகளை அதை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது அதை அடைந்து அதில் மகிழ்ச்சி அடைவதற்கோ நீங்களும் நானும் தவறிவிடுகிறோம் அல்லது தாமதப்படுத்தி கொள்கிறோம். காரணம் என்னென்ன, தேவன் சொல்லுகிறபடி செய்யாமல் தேவன் விரும்பாத காரியத்தை செய்வதில் அதிக கவனத்தை நம்ம செலுத்துகிறோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் ரொம்ப அழகாக தேவன் தனக்கு காண்பித்தபடி செய்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆபிரகாமை குறித்து இங்கு வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு முன் குறித்த, ஏற்கனவே காண்பித்த அல்லது சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ காண்பித்த அந்த இடத்தை சென்று அடையும்படி என்ன செய்கிறார்? அவன் புறப்பட்டு போகிறான். நம்ம நிறைய நேரம் தேவன் சொல்றபடி செய்யறது இல்லைங்க. அவங்க சொல்றதை செய்கிறோம், இவங்க சொல்றதை செய்கிறோம். நம்ம விருப்பத்தில் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்யறதுக்கு ஆசை, வேகம், அதில் ஒரு வாஞ்சியை காமிக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறத செய்வதில் நீங்களும் நானும் பின்தங்கி விடுகிறோம். கர்த்தர் சொன்னதை செய்ததுனால தான் ஆபிரகாமுக்கு அந்த மோரியா மலையில் ஈசாக்குக்கு பதிலாக வைக்கப்பட்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டியை காணும்படி ஆபிரகாம் தேவன் கிருபை செய்தார். அதனால தான் அந்த பலி செலுத்துகிற நேரத்தில் ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துகிறார். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக மாறுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் சொல்லுகிறபடி செய்தோம் என்று சொன்னால் அவர் நமக்காக மறைத்து வைத்திருக்கிற அல்லது நமக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அநேக நன்மைகளை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்வோம். கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள அவர் சொல்படி நான் கேட்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, பிள்ளையை கொடுக்கணுங்கிற அளவுக்கு கர்த்தர் போனாலும் அதை செய்வதற்கு நான் தயாராக இருப்பேன் என்கிற மனநிலைமையை உடையவர்களாய் மாறுவோம். நிச்சயம் நம்ம மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you. ஆமென், ஆமென்.